السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 104வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறை எச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் நற்பயனை இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் வழங்கிடுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வதோடு தீமையான காரியங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. மறுமையிலே சொர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய குடும்பத்தார்களோடு இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. 104வது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்கிற பாடத்தில் ரமலான் தரிபடுதல். சென்ற பாடத்தினுடைய பிற்பகுதியில நாம ரமலான் தரிபடுறது எதை கொண்டெல்லாம் தரிபடும் என்கிற விவரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதனுடைய அந்த சென்ற பாடத்தினுடைய இறுதியில ஒரு ஹதீஸை கூட நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த ரமலான் மாதம் தரிபடுவது சம்பந்தமாக 2வது ஹதீஸை இந்த பாடத்தில் நாம் பார்ப்பதோடு அதோடு சேர்த்து இமாம்களுடைய அபிப்பிராய கருத்துக்கள், இந்த ரமலான் தரிபடுவது சம்பந்தமாக இமாம்கள் என்னென்ன கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம பார்க்க இருக்கின்ற இந்த 2வது ஹதீஸ் என்பது மிக தெளிவான ஒரு ஹதீஸ். ரமலான் மாதம் எதை கொண்டு தரிபடும் அப்படிங்கிறதுக்கு நபி அவங்க சொல்லுவாங்க, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். மேகமூட்டமாக இருந்தால், உங்களுக்கு மேகமூட்டம் இருக்கிறது, பிறை தெரியல, பிறையை மேகம் மறைத்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் ரமலான் மாதத்தை தொடங்குவதற்கு முன்னால் அந்த நாளை ஷாபான் 30வது நாளாக பரிபூர்ணமாக்கி கொள்ளுங்கள். பிறை பார்க்க வேண்டிய நாள் ஷாபான் 29வது நாள். 29வது நாள்ல பிறை தெரியல, என்ன தெரியாமல் மேகம் மறைச்சிருச்சு. அவ மேகம் மறைத்து விட்டால் அந்த நாளை ஷாபான் 30வது நாளாக ஆக்கி ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளை அதற்கு மறுநாள் ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஒரு ஹதீஸ். ஏன்னா பிறையை பார்க்கணும்னா சாதாரணமாக பார்த்தாலே போதுமானது. அது உள்ளுக்குள்ள இருக்கும், மேகம் மறைஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு முதல் நாள் அப்படின்லாம் சில பேர் தவறாக பிறையுடைய விஷயத்துல தவறி போய் விடுகிறார்கள். அது மாதிரி விஞ்ஞான ரீதியாக கருவிகளை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் பார்க்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக கண்களால் பார்த்தாலே போதுமானது, கருவிகளால் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை. 2வது ஹதீஸ பாருங்க. வஹன் அபி ஹுரைரத, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ். அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். வ அஃப்திரு லிருயதிஹி, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். ஃபயின் கும்ம அலைக்கும், உங்களின் மீது மேகமூட்டமாக இருந்தால்,
அந்த பிறை மறைக்கப்பட்டால் ஃபஅக்மிலு இத்தத ஷாபான், ஷாபானுடைய எண்ணிக்கையை நீங்கள் பரிபூர்ணமாக்குங்கள். சலாசீன யோமன், 30 நாளாக பரிபூர்ணமாக்கிருங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவங்களும் முஸ்லிம் அவங்களும் அறிவிக்கிறாங்க. ரவாஹுல் புகாரியு முஸ்லிம், இமாம் புகாரி அவங்களும் முஸ்லிம் அவர்களும் அறிவிக்கிறார்கள். புகாரியில இந்த ஹதீஸ் 1909வது ஹதீஸாக வருகிறார். இப்போ முஸ்லிம்ல 1081வது ஹதீஸாக வருகிறது. திருமிதில 684வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நசாயி இமாம் அவர்கள் தங்களுடைய நூல்ல 4ஆம் பாகத்துல 134வது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். வபுரு மாஜா, இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லா அவர்கள் 1655வது ஹதீஸாக இந்த ஹதீஸை இடம்பெற செய்திருக்கிறார். அஹ்மது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா அவர்கள் 2ஆம் பாகத்துல 287வது ஹதீஸாக இந்த ஹதீஸை இடம்பெற செய்திருக்கிறார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா அவர்கள் 2ஆம் பாகத்துல 287ஆம் பக்கத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். பால திருமிதியு, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், வல் ஹமலு அலா ஹாதா, இதன் அடிப்படையில் அமல் செய்வது என்பது இந்த அக்ஸரி அஹ்லில் இல்மி, இல்முடையவர்கள் அதிகமானவர்களிடத்துல இதன்படி அமல் செய்வது என்பதுதான் இருக்கிறது. பாருங்க, இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அமல் இருக்கிறது. பிறையை பார்த்து நோன்பு வைக்கிறது, பிறையை பார்த்து நோன்பு விடுறது, பிறையை பார்த்து நோன்பு வைத்தல், பிறையை பார்த்து நோன்பை விடுதல். மேகம் மூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதத்தை 30ஆக பரிமூலமாக்குறது. இதுதான் அதிகமான இல்முடையவர்களிடத்துல உள்ளது. காலு, அவர்கள் சொன்னார்கள். இந்த காலு அப்படின்னு சொன்னா அஹ்லுல் இல்ம், அக்ஸரு அஹ்லுல் இல்ம், இல்முடையவர்கள் அதிகமானவர்கள் சொன்னார்கள், துக்பலு ஷஹாதத்து ரஜுலின் வாஹிதின் ஃபிஸ்ஸியாம், துக்பலு ஏற்றுக்கொள்ளப்படும், ஷஹாதத்து ரஜுலின் வாஹிதின் ஒரு மனிதருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், ஃபிஸ்ஸியாமி நோன்பில். நோன்புல ஒரே ஒரு மனிதர் பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். இதையெல்லாம் சொல்றவங்க யாரு? ஒபிஹி, இப்படி சொல்கிறவர்கள், யகூலு சொல்கிறார்கள், இதை கொண்டு, ஒபிஹி இதை கொண்டு, யகூலு சொல்கிறார்கள், இப்னுல் முபாரக் வஷாஃபியு அஹ்மத், இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரதியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி ரதியல்லாஹு அன்ஹு, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரதியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லோருமே இதை கொண்டுதான் சொல்கிறார்கள். அதாவது நோன்பு நோக்கிற விஷயத்துல, ரமலானுடைய முதல் பிறையினுடைய விஷயத்துல ஒரு மனிதருடைய சாட்சி போதுமானது. அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், அதை கொண்டு நோன்பு நோக்கப்படும். வகால நவவியு, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஒஹுவல் அஸஹு, இது மிக சரியான கருத்து. ஒரு ஆளுடைய சாட்சி போதுமானது, ஒரு ஆளுடைய சாட்சி ஏற்கப்படும், அதை கொண்டு நோன்பு நோக்கப்படும் என்பது மிக சரியான கருத்து. அம்மா ஹிலாலு ஷவ்வால், அறிந்துகொள், ஷவ்வாலுடைய பிறையாகிறது. ஃபயஸ்புது பிஇக்மாலி இத்தத்தி ரமலான் 30 யௌமன், ஷவ்வாலுடைய பிறை என்பது ஃபயஸ்புது தரிபடும், பிஇக்மாலி இத்தத்தி ரமலான், ரமலான் எண்ணிக்கை பரிபூர்ணமாவது கொண்டு, 30 யௌமன் 30 நாளாக பரிபூர்ணமாவது கொண்டு ஷவ்வால் பிறை என்பது உறுதியாகிவிடும், தெரிபட்டுவிடும். இந்த ஷவ்வாலுடைய பிறையை பொறுத்த அளவிற்கு, வலா துக்பலு ஃபீஹி ஷஹாதத்துல் அத்லில் வாஹிதி, நீதமான ஒரு மனிதருடைய சாட்சி என்பது இதிலே ஏற்றுக்கொள்ளப்படாது.
இந்த ஹாம்மத்தில் ஃபுகஹாயி, மார்க்க அறிஞர்கள் பொதுவானவர்களிடத்துல, பொதுவாக மார்க்க அறிஞர்களிடத்துல, சட்ட நிபுணர்களிடத்துல ஒரு ஆள் சாட்சி சொன்னா போதுமாகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, 2 பேர் சாட்சி சொல்லணும். வாஷ்தரத்து, அவர்கள் நிபந்தனை இடுகிறார்கள். யாரு? சட்ட அறிஞர்கள். ஐ யஷ்ஹத அலா ருயதிஹி இஸ்னானி தவா அத்லின், நீதமுடைய இருவர் அந்த பிறை பார்த்ததன் மீது சாட்சி சொல்ல வேண்டும் என்று நிபந்தனை இடுகிறார்கள். ரமலான் மாதத்தினுடைய பிறைக்கு ஒரு ஆள் சாட்சி சொன்னால் போதுமானது, அவருடைய சாட்சி ஏற்கப்படும், அதன் மூலம் ரமலான் நோன்பு நோக்கப்படும். ஆனால் ஷவ்வால் மாதத்தினுடைய பிறையை பொறுத்தளவிற்கு 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும். அந்த இருவரினுடைய சாட்சி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் சாட்சி சொன்னால் அது மறுக்கப்படும். ஒருவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்றுதான் பெரும்பாலான மார்க்க சட்ட அறிஞர்களுடைய கருத்து. அதுதான். இல்லா அபா சௌரின், அபூ சவர் என்கிற இமாமை தவிர. அபூ சவர் என்கிற அந்த இமாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரமலான் மாதத்தினுடைய பிறையையும் ஷவ்வால் மாதத்தினுடைய பிறையையும் பிரித்து பார்க்க வேண்டியது இல்லை, ரெண்டுமே நீதமான ஒரு அவருடைய சாட்சியை கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிச்சயமாக இமாம் அபூ சௌர் அவர்கள் லம் யுஃபர்ரிக், பிரிக்கவில்லை, ஃபீ தாலிக, இந்த விஷயத்துல, பைன ஹிலாலி ஷவ்வால், ஷவ்வாலுடைய பிறைக்கு மத்தியிலையும் ஹிலாலி ரமலான், ரமலானுடைய பிறைக்கு மத்தியில அவர்கள் எந்த ஒரு பிரிவினையும் பிரித்து பார்க்கவில்லை. வகால, மேலும் இமாம் அபூ சௌர் அவர்கள் கூறினார்கள், யக்பலு ஃபீஹிமா, இரண்டிலேயும், அதாவது ஷவ்வால்லையும் ரமலான்லையும், ஷவ்வால் மாதத்தினுடைய பிறையிலையும் ரமலான் மாதத்தினுடைய பிறையிலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஷஹாதத்துல் வாஹிதுல் அத்லி, நீதமான ஒருவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக இமாம் இப்னு ருஷ்த் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. பால இப்னு ருஷ்த், இப்னு ருஷ்த் அவர்கள் சொல்கிறார்கள், வ மதுஹபு அபீ பக்ர் இப்னுல் முந்திர், இமாம் இப்னுல் முந்திர் அவர்களுடைய மதுஹபு, ஹுவ மதுஹபு அபீ சௌர், அபூ சௌர் இமாம் அவர்களுடைய மதுஹபு தான் இமாம் இப்னுல் முந்திர் அவர்களுடைய மதுஹபாவும் இருக்கிறது. அவ இந்த இடத்துல இமாம் இப்னுல் முந்திர் அவர்களுடைய மதுஹப் என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் அபூ சௌர் இமாம் அவர்களுடைய மதுஹபு. இமாம் அபூ சௌருடைய மதுஹப் என்ன? 2 பிறையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 பிறைக்குமே ஒரு சாட்சி போதுமானது, 2 சாட்சிங்கிறது தேவையில்லைங்கிறது தான் அபூ சௌர் இமாம் அவர்களுடைய மதுஹபு. அதே மதுஹபு தான் இமாம் இப்னுல் முந்திர் அவர்களுடைய மதுஹபு. இந்த இருவருடைய மதுஹபு தான் வஹசிபுஹு, நான் கருதுகிறேன், ஹூ, இந்த மதுஹபை, மதுஹபு அபூ சௌர் அவர்களுடைய மதுஹபை, இமாம் இப்னுல் முந்திர் அவர்களுடைய அந்த மதுஹபை நான் கருதுகிறேன். மதுஹப அஹ்லில் லாஹிரி, அஹ்லுல் லாஹிர் என்று இருக்கிறார்களே, வெளிப்படையானவர்கள் என்று இருக்கிறார்களே, சுன்னத் வல் ஜமாத்தினர் அல்லாது வெளிப்படையானவர்கள் என்று ஒரு மதுஹப் இருக்கிறார்கள், அவர்களுடைய மதுஹபு இதுதான் என்று நான் கருதுகிறேன் என்று இமாம் இப்னு ருஷ்த் சொல்கிறார்கள். சரி, அடுத்ததாக இப்னுல் முந்திர் அவர்களுடைய மதுஹபு, அபூ சௌர் அவர்களுடைய மதுஹபு என்று நம்ம பார்த்து விட்டோம். அபூ சௌர் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டையும் அவங்க பிரிச்சு பார்க்கறது இல்லை, ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள். சரி, இமாம் இப்னுல் முந்திர் அவர்களுடைய மதுஹபு இதே விஷயத்தை தான் சொல்கிறது, அபூ சௌர் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவர்களும் சொல்கிறார்கள் என்றாலும், அவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். கால வகது இஹ்தஜ்ஜ, இந்த வரியத்தை நம்ம முதல்ல பார்த்து முடிச்சிட்டோமே, நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். வகது இஹ்தஜ்ஜ, திட்டமாக ஆதாரம் பிடிக்கிறார்கள்.
அபூபக்கர் இப்னுல் முந்திர், இமாம் இப்னுல் முந்திர் அவர்கள் ஆதாரம் பிடிக்கிறார்கள். பின் கிஹாதி பின் ஹிகாதில் இஜ்மாஹி அலா ஹுஜூபில் ஃபித்ரி வல் இம்சாகி. யோகோபித்த ஒருமித்த கருத்து என்பது உண்டாகிவிடும். அலா உஜூபில் ஃபித்ரி, நோன்பை விடுவதை கட்டாயமாக்குவதன் மீது, கடமையாக்குவதன் மீது. வல் இம்சாக், அதாவது நோன்பு நோற்பது. அனில் அக்லி, சாப்பிடுவதை விட்டும். பிகௌலின் வாஹிதின், ஒருவருடைய சொல்லை கொண்டே நோன்பை வைப்பதும் நோன்பை விடுவதும் பொதுவாக உண்டாகி விடுகிறது என்கிற காரணத்தினால். வஜப, எனவே கட்டாயமாகிவிட்டது, அவசியமாகிவிட்டது. ஐ யகூனல் அம்ரு கதாலிக ஃபி துஹூலி ஷஹரி வ குரூஜிஹி, இவ்வாறே விஷயம் ஆகிவிடுகிறது, கட்டாயமாகி விடுகிறது. ஃபி துஹூலி ஷஹரி, ரமலான் அதாவது மாதம் நுழைவதிலையும், வ குரூஜிஹி, ரமலான் மாதம் வெளியாகுவதிலையும். மாதம் நுழைவதிலையும் மாதம் வெளியாகுவதிலையும். இந்த ஹீயுடைய லமீர் ஷஹரு. இந்த இரண்டும் ரமலான் மாதம் நுழைவது மாதம் வெளியேறுவது என்பது ரமலான் மாதம் அல்லாது பொது மாதம், ரமலான் மாதமாக இருந்தாலும் அல்லது ரமலான் மாதம் அல்லாத பொதுவாக மாதம் என்று இருந்தாலும், அந்த மாதம் வருவதும் போவதும் நுழைவதும் வெளியேறுவதும் ஒரே ஒருவருடைய சொல்லை கொண்டே ஆகிவிடும். ஆதலால் தான் அவர்கள் இப்படி ரெண்டு சாட்சி தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஏனெனில் கிலாகுமா, இவ்விரண்டுமே ஹலாமத்துன், அடையாளமாக இருக்கிறது. அதாவது ரமலான் மாதம் நுழைவது மாதம் வெளியேறுவது, ஷவ்வாலுடைய பிறை ரமலானுடைய பிறை, இந்த இரண்டுமே ஹலாமத்துன், அடையாளமாக இருக்கிறது. தஃசிலு, தெளிவுபடுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. ஜமான் அல் ஃபித்ரி மின் ஜமான் ஸௌம், நோன்பினுடைய காலத்தில இருந்து நோன்பு திறந்திருக்கக்கூடிய காலத்தை, நோன்பு காலத்தில இருந்து நோன்பை விட வேண்டிய காலத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இவ்விரண்டும் இருக்கிறது. அவங்க பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரமலான் மாதம் ஒருவருடைய சொல்லை கொண்டு, இது ஏனென்றால் கிலாகுமா, அவ்விரண்டும் அலாமத்துன், அடையாளமாக இருக்கிறது. தஃசிலு ஜமான் அல் ஃபித்ரி மின் ஜமானி ஸௌ, நோன்பினுடைய காலத்துல இருந்து நோன்பு திறக்கக்கூடிய காலத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக அவ்விரண்டும் இருக்கிறது. ஆதலால் ரெண்டும் ஒன்றுதான், பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். வகால ஷவுகானி, இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறார்கள், வைதா லம் யரிது மா யதுல்லு அலா இஅ்திபாரில் இஸ்னைனி ஃபி ஷஹாதத்தில் ஃபித்ரி ஃபி ஷஹாதத்தில் இஃப்தாரி மினல் அதில்லத்தி ஸஹீஹா. வைதா லம் யரித், வரவில்லை எனில், மா யதுல்லு, அறிவிக்கக்கூடிய ஒன்று வரவில்லை எனில், அலா இஅ்திபாரில் இஸ்னானி, இரண்டு பேரை கவனிப்பதின் மீது அறிவிப்பு வரவில்லை என்றால், ஃபி ஷஹாதத்தில் இஃப்தாரி, நோன்பு திறக்கக்கூடிய விஷயத்துல சாட்சி பகருவதில், அதாவது ஷவ்வாலுடைய பிறையில் இரண்டு சாட்சிகள் இல்லை என்றால், மினல் அதில்லத்தி ஸஹீஹதி, சரியான ஆதாரத்துல இருந்து ரெண்டு பேர் சரியாக சாட்சி சொல்லணும். அப்படி ரெண்டு சாட்சி இல்லை என்றால் ஃபல்லாஹிரு, அப்பொழுது வெளிப்படையான விஷயம் என்ன தெரியுமா,
அன்னஹு யக்ஃபி ஃபீஹி கியாசன் அலல் இக்திஃபாய் பிஹி ஃபிஸ்ஸௌம். நோன்புல எதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறோமோ அந்த ஒன்றின் மீது கியாஸின் அடிப்படையில் இதிலையும் போதுமாக்கிக் கொள்ளணும். சவுகானி இமாம் அவங்களும் ஒரே கருத்து தான், இதே கருத்து தான் சொல்றாங்க. ஒரு ஆளுடைய சாட்சி போதுமானது. ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆளுடைய சாட்சி இருந்தது அல்லவா, அதையே ஃபாலோ பண்ணுங்க. 2 சாட்சி வரும் பொழுது 2 சாட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 சாட்சி இல்லாத பொழுது ஒரு சாட்சியை போதுமாக்குங்க என்று ஷவுகானி அவங்க சொல்றாங்க. வாயுவன் மீண்டும் அத்தஹப்புது பிகௌலி ஹபரில் வாஹித், ஒருவருடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு இபாதத் செய்வது என்பது, வணக்கம் செய்வது என்பது எதுல்லு அறிவிக்கிறது அலா கபூலிஹி ஃபி குல்லி மௌலின், எல்லா இடங்கள்லையுமே அது ஏற்க தகுந்தது என்பது அறிவிக்குது. இப்பொழுது ஒரு ஆளுடைய சொல்லை கொண்டு நோன்பு நோக்கிறோம். ரமலானுடைய முதல் பிறை ஒரு ஆள் போதுங்கிறது எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொண்டது. ஒரு ஆளுடைய அறிவிப்பை கொண்டு ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதுவே அறிவிக்குது எல்லா இபாதத்துக்குமே ஒரு சாட்சி போதும் என்பதை அறிவிக்குது. இல்லா மா வரத தலீலு பி தஹ்சீசிஹி, தெளிவான குறிப்பை கொண்டு எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதை தவிர. சில விஷயங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது எப்படின்னு சொன்னா 2 சாட்சி தேவை, 4 சாட்சிகள் தேவை என்று வெளிப்படையாகவே குறிப்பிட்டு 2 4 என்று குறிப்பிட்டு வெளிப்படையாக வந்திருக்கும், ஆதாரம் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த 2 சாட்சி 4 சாட்சி தேவைப்படும். இந்த பிறை விஷயத்துல குறிப்பிட்டு வரல. ஒரு சாட்சி வேணும் 2 சாட்சி வேணும்னு சொல்லி குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஆதாரம் இல்லை. ஆதலால் ஆதாரம் இல்லாத அந்த விஷயங்கள்ல ஒருவருடைய சாட்சி போதுமானது என்று ஷவுகானி இமாம் கருத்து சொல்றார். பிஅதமி தஅப்புதி ஃபீஹி பிஹபரில் வாஹிதி, ஒருவருடைய அறிவிப்பை கொண்டு எந்த விஷயத்துல வணக்கம் செய்வது கூடாது என்று குறிப்பிட்டு மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவாக வந்திருக்கிறதோ அந்த விஷயத்தை தவிர. அது என்ன அப்படின்னு சொன்னா கஷஹாதத்தி அலல் அம்வாலி வனஹ்விஹா, கஷஹாதத் சாட்சி சொல்வதை போன்று, அலல் அம்வால் பொருளாதாரத்தின் மீது சாட்சி சொல்வதை போல, வனஹ்விஹா அப்போ பொருளாதாரத்துக்கெல்லாம் ஒரு சாட்சி என்பது போதுமானதாக ஆகாது. ஆதலால் அதற்கு பொருளாதாரத்துக்கு எத்தனை சாட்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அத்தனை சாட்சி வேணும். இது மாதிரி எந்தெந்த காரியங்களுக்கு எத்தனை எத்தனை சாட்சி என்று குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறதோ அதற்கெல்லாம் அத்தனை சாட்சிகள் தேவை. ஃபல்லாஹிரு, எனவே வெளிப்படையான விஷயம் என்பது மாதஹப இலகி அபூ சௌர், அபூ சௌர் இமாம் அவர்கள் எதன் பக்கம் சென்றார்களோ அதுதான் வெளிப்படையான கருத்தாக இருக்கிறது என்று நூலாசிரியர் இந்த விஷயத்தை முடிக்கிறார். பெரும்பாலான மார்க்க சட்ட அறிஞர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா இவர்கள் எல்லாமே ரமலான் மாதத்தினுடைய பிறைக்கு ஒரு சாட்சி போதும், ஷவ்வால் மாதத்தினுடைய பிறைக்கு 2 சாட்சி வேணும் என்பதுதான் பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து. 1-2 இமாம்கள் தான் ஒரு சாட்சியே போதுமானது, ரமலான் மாதத்துக்கு எப்படி ஒரு சாட்சி போதுமானதோ அதே போன்று ஷவ்வால் மாதத்திற்கும் ஒரு சாட்சி போதுமானது என்று சில இமாம்கள் தான் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சரி, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது. அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.